உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய வணக்கங்கள். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இடம் எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா 2022 டைரக்டர் தமிழ் இயக்கிய விக்ரம் பிரபு ஹீரோவாக நடித்த ஒரு திரைப்படம் தான் டானாக்காரன். இந்த படம் முழுவதுமாக ஒரு போலீஸ் ட்ரைனிங்கை பற்றிய படம் தான் இந்த டானாக்காரன் படம். இந்த டானாக்காரன் படத்தினுடைய முக்கியமான காட்சிகள், அதாவது 95% காட்சிகள் எல்லாமே எடுக்கப்பட்ட இடம் தான் இந்த இடம். இது வேறு எங்கே இல்லைங்க, எங்கள் ஊருக்கு அருகில் இருக்கிற ஒரு முக்கியமான இடம், கசம் என்ற ஒரு இடத்தில் எடுக்கப்பட்ட காட்சிகள். இந்த திரைப்படத்தினுடைய முக்கியமான காட்சிகளை தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. இது பாருங்களேன், டேரக்டர் எதுவும் பேசிகிட்டு இருக்கார். அந்த ஆலமரமும் இந்த ஆலமரமும் ஒன்று தான். அதுக்கான எவிடன்ஸ் தான் நான் உங்ககிட்ட சின்ன பிக்சராக கொடுத்துருக்குறேன். இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிற விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த திரைப்படத்தில் பயன்படுத்தப்பட்ட காட்சிகள், அதாவது எடுக்கப்பட்ட காட்சிகள் எல்லாமே இங்கே தான். ஸோ அந்த விஷயத்துக்காக தான் இந்த வீடியோவை நான் உங்ககிட்ட கொடுக்குறேன். இது வேறு ஒன்றும் இல்லைங்க. அந்த படத்தில் ஹீரோ வந்து போலீஸ் ட்ரைனிங் எடுக்கிறதுக்கு வரும்போது ஓப்பனிங் சீனு தான் இந்த சீன். அதை பாருங்கள், அந்த கட்டடமும் இதுவும் ஒன்று. இப்படி ஒவ்வொரு இடங்களாக நீங்கள் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த டானாக்காரன் படத்திற்கான எல்லா காட்சிகளும் எடுக்கப்பட்ட இடம் தான் இந்த இடம். இதில் என்ன ஒரு மகிழ்ச்சினா, எங்கள் ஊருக்கு அருகில் இந்த மாதிரியான ஒரு இடம் இருக்கின்ற ஒரு விஷயம் படம் எடுத்த பிறகு தான் எங்களுக்கே தெரியும். அதை விட இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த படத்தில் இருக்கிற முக்கியமான காட்சிங்க என்னென்னா, போலீஸ் ட்ரைனிங் பற்றிய படம் அப்படின்னா அந்த பரேடு, அந்த போலீஸ் ட்ரைனிங் காட்சிகள், அந்த ட்ரில்லு எல்லாமே இந்த கிரவுண்டில் தான் எடுத்துருக்குறாங்க. என்னென்னா அதை சுற்றிலும் இருக்கிற மரங்கள் எல்லாமே பாருங்கள், நான் உங்ககிட்ட கொடுத்துருக்குற பிக்சரும் அந்த வீடியோவில் இருக்கிற இடமும் ஒன்று. இது வேறு ஒன்றும் இல்லைங்க. அந்த திரைப்படத்தில் வரக்கூடிய முக்கியமான காட்சி, ஹீரோவை சுற்றி நிறைய அந்த போலீஸ் நபர்கள் பேசியிருக்கிற காட்சி, அந்த காட்சியினுடைய பிக்சர் தான் நான் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். அந்த வீடியோவில் இருக்கிற இடமும் அந்த பிக்சரும் ஒன்றுங்க. இதையெல்லாம் நான் ஏன் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் ஊரில் ஒரு படம் எடுத்திருக்கிறாங்க ஒரு சந்தோஷத்திற்காகத்தான். இதுக்கு அடுத்து பாருங்கள், இந்த பரேடு நடத்துகிற இடங்கள், அதாவது இது ஒரு பெரிய கிரவுண்டு. எப்படி போலீஸ் ட்ரைனிங்கு எப்படி செய்வாங்களோ அந்த மாதிரி இந்த கிரவுண்டை சினிமாவுக்கு ஏற்ற மாதிரி இவங்க தயார்படுத்திக்கிட்டாங்க. ஆனால் அதை சுற்றி இருக்கிற மரங்களோ அதெல்லாம் எந்த மாற்றமும் இல்லை. இங்கே பாருங்களேன், அந்த பரேடு நடக்கிற காட்சியை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அந்த பரேடில் இருக்கிற எல்லா மரங்களும் பாருங்கள், சுற்றி இருக்கிற மரங்களை தான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கீங்க. இப்போது அந்த கிரவுண்டு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு போலீஸ் ட்ரைனிங் எப்படி நடக்குமோ அந்த மாதிரி இதை க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. இவர் தாங்க அந்த ஈஸ்வரமூர்த்தி, அவர் தான் இந்த படத்தில் ஒரு முக்கியமான ரோல். அவர் நடித்த அந்த ரோலினுடைய முக்கியமான இடங்களும் அவர் ஆக்ட் பண்ண காட்சிகள் எல்லாமே எடுக்கப்பட்ட இடம் தான் இந்த இடம். இப்படி இந்த படத்திற்குரிய நிறைய காட்சிகள் எடுத்திருக்கிறாங்க. இதை பாருங்களேன், அந்த படத்தில் இருக்கிற ஆலமரமும் இந்த வீடியோவில் இருக்கிற ஆலமரமும் ஒன்று. ஏன் இதை நான் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, அந்த படத்தில் கொண்டு வரப்பட்ட காட்சிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எடுக்கப்பட்டது தான். அதுதான் இங்கே சுவாரஸ்யமான தகவல். இதுதாங்க மெயின் சோர்ஸு. என்னென்னா, அந்த படத்தில் வந்த அந்த கிரவுண்டும் நான் கொடுத்துருக்கிற அந்த பிக்சர் கிரவுண்டும் ரெண்டுமே ஒன்று. இதையெல்லாம் நான் ஏன் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சினிமாவே இங்கே தான் எடுத்திருக்கிறாங்கன்னு ஒரு சந்தோஷம். ஏற்கனவே நான் சொன்ன காட்சி தான், அதாவது ஹீரோ வந்து அந்த போலீஸ் ட்ரைனிங் என்ட்ரி ஆகும்போது வந்த முக்கியமான ஒரு காட்சியை தான், அதுக்கான சோர்ஸு அந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இப்படி நிறைய விஷயங்கள் இந்த படத்தில் எடுத்திருக்காங்க. அது எல்லாம் எடுக்கப்பட்ட இடம் இங்கே தான். இதுதாங்க அந்த படத்தில் ஒரு முக்கியமான சண்டை காட்சி. அதை மேலே இருந்து நிறைய புக்குங்களாம் தூக்கி போடுறாங்க. அந்த காட்சி எடுக்கப்பட்ட இடம் தான் இந்த இடம். அந்த இடத்த தான் நீங்கள் இப்போ வீடியோவில் பார்த்துட்ருக்கீங்க. அதுக்கான சோர்ஸும் நான் கொடுத்துருக்கேன். அங்கே பாருங்களேன், பெரிய பங்களா மாதிரி இருக்கும். ஒன்றும் இல்லைங்க, அதாவது அந்த சண்டை காட்சி எடுக்கப்பட்ட இடம் இந்த இடத்துல தான். நிறைய புக்ஸ் எல்லாம் தூக்கி போடுற மாதிரி ஒரு காட்சி, அந்த காட்சியை தான் இந்த இடத்துல எடுத்திருக்கிறாங்க. இப்படி நிறைய விஷயங்கள், இந்த திரைப்படத்திற்குரிய காட்சிகள் இந்த இடத்துல தான் எடுத்திருக்கிறாங்க. இதையெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஒரு சந்தோஷங்க. என்னென்னா, நம்ம ஏரியாவில் இந்த மாதிரி ஒரு படத்தை எடுத்திருக்கிறாங்களே, அதுவும் ஒரு போலீஸ் சம்மந்தமான ஒரு படத்தை எடுத்திருக்கிறாங்களே அப்படின்ற ஒரு மகிழ்ச்சி தாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி.